பார்த்தோம்? பீஸ். சோ தேர்ட் வீக் என்ன பார்க்க போறோம்? ஜாய். எப்படி தெரியும்? எனக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் இயர் நான் ரிமெம்பர் பண்றேன். ஓகே, சோ லாஸ்ட் இயர் என்ன பார்த்தோம் ஜாய்ல? ஓகே, சோ ஹோப் பார்த்தோம், பீஸ் பார்த்தோம். ஹோப்ல என்ன பார்த்தோம்? ஹோப்ல நம்ம வந்து ஏசப்பா நம்மள வந்து கூட்டிட்டு போவாங்க நம்பிக்கை இருக்கு. அந்த ஹோப். பீஸ்னா நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால யாராவது சண்டை போடும்போது உடனே அந்த காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நம்ம என்னவா இருக்கலாம்? பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொருத்தங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த வீக் நம்ம பார்க்க போறது ஜாய். ஒரு வீட்ல ஒரு குட்டி பேபி பிறந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா. எதனால? ஏன்னா புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. வேற என்ன ரீசன்? நீ வந்து எள்ளு பிறக்கும் போது நீ என்னென்னலாம் எப்படி எல்லாம் ஜாய் ஃபீல் பண்ண? அவ வந்து எனக்கு வந்து சிஸ்டர் வர போறா. ஆமா, வந்து அதை டச் பண்ணி தடவி எல்லாம் பாப்ப சாஃப்டியா இருக்கா அப்படிம்ப. அதை தள்ளி விடுவேன். ஆமா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல, ஜாய் இல்ல அது. சோ அதே மாதிரிதான் ஏசப்பாவோட பர்த்தும் நிறைய பேருக்கு அந்த ஜாய் தான் கொண்டு வந்துச்சு. ஏஞ்சல்ஸ் போய் ஷெப்பர்ட்ஸ் கிட்ட குட் டைடிங்ஸ், உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறக்க போறாங்கன்னு சொன்ன உடனே வந்து ஒரு பக்கம் பயந்தாங்க ஏஞ்சல்ஸ பார்த்தா, ஆனா இன்னொரு பக்கம் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. எதனால? நம்மள காப்பாத்த ஒரு சேவியர் வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. சரியா? சோ நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ் சீசனே நம்ம எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, அடுத்தவங்களுக்கு நம்ம திங்ஸை ஷேர் பண்றது கூட நம்ம எப்படி பண்ணணும்? ஜாய்ஃபுல்லா பண்ணணும். சோ ஒரு ஊர்ல ஒரு உட்கட்டர் இருந்தாங்க. ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், கவனிக்கிறியா? ஒரு ஊர்ல யார் இருந்தா? உட்கட்டர். ஓகே, அந்த உட்கட்டர் ரொம்ப புவரான உட்கட்டர். அவங்களுக்கு கையில காசெல்லாம் இருக்காது. அன்னைக்கு அவங்க கட் பண்ற உட்ஸ கொண்டு போய் விற்கிறதுல வர காசு தான். அவங்க வீட்டுல 2 குட்டி பேபிஸ் இருந்தாங்க. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு குட்டி வீட்டுல அந்த உட்கட்டர் ஃபேமிலியா இருந்தாங்க. ஒரு நாள் உட்கட் பண்ணி வித்து பயங்கர டயர்டாயி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டா அந்தந்த டே அவங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் வீட்டுல ஃபுட் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரம் வீட்டுல சமைக்கும் போது சீ இந்த சாப்பாடா, டெய்லி தோசையா, டெய்லி இட்லியா அப்படின்னு நம்ம இது பண்றோம்ல. பட் நம்ம எப்பவுமே ஜாய்ஃபுல்லா இருக்கணும். எதுக்காக? நிறைய பேர் எதுவுமே இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஏசப்பா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியா வாழணும். ஸோ இந்த உட்கட்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அந்த உட்கட்டரோட ஒய்ஃபு சமைச்செல்லாம் வச்சிருந்தாங்க. திடீர்னு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடா, ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கோம், நம்மளுக்கே ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை, யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்கட்டர் போய் கதவை திறப்பாங்க. பார்த்தா எள்ளு மாதிரி ஒரு குட்டி பாய் வந்து இந்த கதவு முன்னாடி நிற்பாங்க. உடனே உங்களுக்கு என்ன வேணும்? பார்த்தா அவங்களுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்கும். உனக்கு ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கா? ஆனா அந்த அண்ணாக்கு கிழிஞ்சிருந்துதான். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே இந்த உட்கட்டர் என்ன பண்ணுவாங்க? போ நாங்களே 4 பேர் கலவாதான் சமைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வா உள்ள, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்ததே கொஞ்சம் தான், ஆனாலும் ஹாப்பியா அந்த குட்டி பையனுக்கும் அவங்க கிட்ட இருந்த ஷேரை கொஞ்சத்தை கொடுத்து சாப்பிட வச்சு அந்த பையனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து, நான் இன்னைக்கு ஒரு நைட் உங்க வீட்டுல ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு அடுத்த அன்னைக்கு நைட்டு அந்த பையனும் அங்க ஸ்டே பண்ணான். அவங்க வந்து மார்னிங் எந்திரிப்பாங்க. திடீர்னு பார்த்தா நிறைய பேர் பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்கும். உடனே இவங்க வெளியே போய் என்னன்னு பார்த்தா அந்த ஒரு குட்டி பையன் அவங்க வீட்டுல வந்து படுத்தான்ல, அவனும் சேர்ந்து அங்க நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பையனும் அங்க நின்று பாடிட்டு இருப்பான். அப்போ அந்த குட்டி பையன் சொல்லுவான், நேத்து நான் வந்து ஒரு ஏஞ்சல் தான், நான் வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு ஷேரிங் எல்லாம் தெரியுமான்னு செக் பண்றதுக்காக வந்தேன். நீங்க வந்து உங்ககிட்ட இருந்த அந்த கொஞ்சம் விஷயத்த கூட
எங்ககிட்ட நீங்க எனக்காக நீங்க ஷேர் பண்ணீங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்லாம நீங்க அதை ஷேர் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு முன்னாடி ஒரு ட்ரீ வைப்பாங்க. அந்த ட்ரீல வந்துட்டு நிறைய நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸும் இருக்கும், நட்ஸ் இருக்கும், என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும் சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி. ஸோ அந்த ஏஞ்சல் சொல்லுவாங்க, நான் பசியா வரும்போது எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுனால இந்த வருஷம் ஃபுல்லா, அதாவது எப்பவுமே இந்த ட்ரீல வந்து ஃப்ரூட்ஸ் இல்லாம ஒரு நாள் கூட இருக்காது. எல்லா நாளும் என்ன இருக்கும்? ஃப்ரூட்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளும் நிறைய நேரம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோன்னே தெரியாம தானே வைக்கிறோம். பட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு மோஸ்டா நம்ம யூஸ் பண்றது பைன் ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைன் ட்ரீஸ் வந்துட்டு எப்பவுமே கீழே ஃபேஸ் பண்ணி இருக்காது, எல்லாம் மேல ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஆமா, இது ஆர்டிபிஷியல்னாலுமே எல்லாம் மேல தானே ஃபேஸ் பண்ணி இருக்கு, கீழே ஒண்ணு ஃபேஸ் பண்ணல. ஆமா. சோ இந்த பைன் ட்ரீ வந்து எதை மீன் பண்ணுது தெரியுமா? நம்ம எப்பவுமே நம்மளோட தேவைகளை ஹெவனை நோக்கி தான் கேட்கணும். நம்ம எப்பவும் என்ன பண்ணணும்? இது எப்பவுமே இந்த பைன் ட்ரீ வந்து ஹெவனை ஃபேஸ் பண்ணியே தான் இருக்கும். இன்னொன்னு, எந்த சீசன்லயும் இது கலர் மாறாது, எப்பவுமே எவர் கிரீனா தான் இருக்கும், கிரீன் கலர்லயே தான் இருக்கும். ஆமா, எந்த சீசன்லனாலுமே அது எவர் கிரீன், எவர்லாஸ்டிங் ட்ரீ. ஸோ நம்ம வந்து ஹெவனை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன லைஃப் கிடைக்கும்? எவர்லாஸ்டிங் லைஃப். ஸோ நம்மளுக்கு அந்த எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினான விஷயம் என்ன இருக்கணும்? ஒன்று, ஏசப்பாவை லவ் பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை லவ் பண்ணணும், எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். Philippians chapter 4 verse 4 and 5 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? Rejoice in the Lord always. I will say it again, rejoice. Let your gentleness be evident to all. The Lord is near. நம்மளுக்கு the Lord is near. ஏசப்பாவோட கம்மிங் ரொம்ப சீக்கிரமாவே இருக்கு, நிறைய சைன்ஸ் தெரியுதுல்ல. ஸோ நம்ம வந்து எனி டைம் நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஜாய்ஃபுல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் ஜாய்ஃபுல்லா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீக் நாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செய்ய போறதுன்னு காட்ட போறோம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை டிஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வேணுமோ, உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ கிறிஸ்மஸ் ட்ரீ, இப்படி இங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் போடக்கூடாது, இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் பிளஸ் இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. நான் டிரா பண்ணனும் ப்ளீஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் டிரா பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் லைன், கர்வ், எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. சோ அவுட்லைன் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கர்வ்ஸ் டிரா பண்ணிருக்கோம்ல, அந்த கர்வ் பார்ட் மட்டும் கட் பண்ண போறோம். நான் இதுல ஸ்டார் டிரா பண்ணல, நீங்க மேல இதே மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இதுல ஹாஃப் ஸ்டார் மட்டும் டிரா பண்ணீங்கன்னா கட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது ஃபுல் ஸ்டார் தெரியும். ஸோ இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இதை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு இந்த இதை விட்டுருங்க. செகண்ட் ஒன்ன ஆப்போசிட் சைட்ல ஃபோல்ட் பண்ணணும். ஓ, கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. இதே மாதிரி கேண்டில் ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கி நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் ட்ரீ? நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அட்வென்ட் வீக் 3. நெக்ஸ்ட் வீக் நாங்க அட்வென்ட் வீக் 4 மீட் பண்றோம்.